விஜயோட 69வது படத்தை டைரக்ட் பண்ண போற யாரு அப்படிங்கிறது தான் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வியா இருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 69வது படத்துக்கு வந்து அட்லி டைரக்ட் பண்றதா இருந்தார். அவருக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவரு ஹிந்தியில ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து தெலுங்கு படம் டைரக்ட் பண்ண போறாருன்னு சொல்லிட்டோம். அடுத்து லோகேஷ், ஆனால் லோகேஷ் வந்து சூப்பர் ஸ்டார் படத்தை டைரக்ட் பண்ண போறாரு, தலைவர் 171. அதனால அவரும் இல்லைன்ட்டு. ஸோ வேற யாரா இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போதைக்கு வந்து 2 படத்தோட கதையை வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது முதல்ல நம்ம நடிகர் ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு லைன் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட விஜய் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி இந்த படத்தை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காரு. இதற்கிடையே வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து அவரோட சோர்ஸ் மூலயமா விஜய்க்கு ஒரு ஒன்லைன் ஸ்டோரி அமைச்சிருக்காரு. அந்த ஸ்டோரியை பார்த்த உடனே அதோட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கே அப்படின்னு யோசிச்ச உடனே ஒரு நிமிஷம் அவர் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு விஜய். ஸோ 2 பேருமே கூப்பிட்டு 2 பேருமே பவுண்டட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேருமே தளபதி 69 படத்துக்கான ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால 2 பேர் ஸ்கிரிப்டையும் முடிச்சா வந்ததுக்கு அப்புறம் எது 2ல பெஸ்டா இருக்கோ அதை பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காரு. ஸோ 2 பேர்ட்டுமே அந்த விஷயத்த சொல்லிட்டார் ஓப்பனா. தன்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால அது எந்த மாதிரி இருக்கணும், எந்த மாதிரி ரீச் ஆகணும் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்காரு விஜய். அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்னா அவரோட ஸ்டைல் நமக்கு தெரியும் எந்த மாதிரி கொடுக்க போறாருன்னு. அது மாதிரி ஆர்ஜே பாலாஜி வந்து நமக்கு ஆக்டராக பார்த்துட்டோம். ஒரு 3 படம் அவருக்கு அவரே டைரக்ட் பண்ணி அதையும் ஹிட்டு கொடுத்து பார்த்துட்டோம். ஆனால் விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோக்கு படம் பண்ணணும் அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும்? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறதுனால அதில் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கு. இருந்தாலும் வந்து விஜய்க்கு அவர் சொன்ன லைன் பிடிச்சதுனால தான் நம்பி கொடுத்துருக்காரு. 2 பேருமே ஸ்கிரிப்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதில் எது ஓகே ஆகுங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ வெங்கட் பிரபுவோட அந்த கோட் படத்தோட ஷூட்டிங் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 30 to 40 டேஸ் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. அநேகமாக அதை மார்ச்க்குள்ளே முடிச்சிடுவாரு. ஸோ ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் டோட்டலாக விஜய் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அரசியல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சு விடுவாரு. அரசியல் இப்போ MP எலெக்ஷன்ல சம்பந்தமா அப்போ வந்து தன்னுடைய டிவிகே கட்சியினுடைய பணிகள்லாம் தீவிரமாக ஈடுபட்டு தமிழ்நாடு பூரா ஒரு சின்ன சுற்றுப்பயணம் பண்ண போறாரு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் விஜய் 69 படத்தினுடைய பூஜை தொடங்கப்பட்டு அது ஒரு 4லேருந்து 5 மாசம் மேக்சிமம் ஷூட்டு கடகடன்னு முடிச்சு கொடுத்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பண்ண சொல்லிட்டு அவர் கிளம்பிட போறாரு சுற்றுப்பயணத்துக்கு. ஸோ 234 தொகுதியும் சுற்றுப்பயணம் செஞ்சு ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு தொகுதி தோறும் நிர்வாகிகளை சந்திச்சு அடுத்து என்ன டார்கெட்டு, என்ன வீக்குங்க, என்ன பண்ணால் இங்கே நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச போகிறாரு. அதனை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கிற பெருநகரங்கள் 4 இடத்துல வந்து சூப்பரான 4 மாநாடு நடத்துறதுக்கும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேக்கு அப்புறம் விஜய் வந்து தீவிர அரசியல் களத்தில் பார்க்க முடியும். அதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காரு. இப்போதைக்கு விஜய் 69 படத்தினுடைய டைரக்டர்ஸ் 2 பேர் தான். ஒன்று கார்த்திக் சுப்புராஜ், இன்னொன்று ஆர்ஜே பாலாஜி. இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதை விட இப்போ வரைக்கும் தேர்தல் வரைக்கும் வேற படத்தில் விஜய் நடிக்க மாட்டார். ஒருவேளை எலெக்ஷனில் அவர் கட்சிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரோட டிராவல் ஃபுல்லாகவே அரசியல் நோக்கி தான் இருக்கும். அதனால விஜய் படங்கள் வந்து ரீரிலீஸ் மூலியமாக தான் நம்ம தேட்டரில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். ஆனால் விஜய் நடித்த படங்கள் என்னைக்குமே எவர்கிரீன் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைய தேதியில் விஜய் தான் வசூல் சக்கரவர்த்தி, வசூல் நாயகன் அப்படின்னு சொன்னால் அதை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அந்த இடம் காலியாகும். ஆனால் விஜய் தான். ஸோ தளபதி தான். இருந்தாலும் விஜய் இடம் அந்த கலெக்ஷன் வைஸ் அப்படிங்கிற பார்க்குறப்ப அதுக்கு சிவகார்த்திகேயன் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அது அவரோட வெற்றியை பொறுத்து அந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியும். நன்றி.